10 தான் ப்ரோ. இப்போ வந்து என் வயசு வந்து அஜித் அந்த 15 வயசுல என்னால் பார்க்க முடியாது. இப்போ வந்து FDFS வந்து நான் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. சூப்பர் செம. எஸ் ரசிகர்கள் பொங்கலுக்கு அஜித் சாரோடைய மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகுறதா வந்து பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த வாரம் தான் பொங்கல், இன்னைக்கு தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் செலிப்ரேஷன் பாருங்கள், ரோஹினியில் பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செலிப்ரேஷன் பார்த்து. அஜித் சார் படத்துக்கு அதுவும் மங்காத்தா வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் அந்த டைமில் கலாநிதி பாரனுடைய ப்ரொடக்ஷனில் வந்த படம் வெங்கட் பிரபு கேம். அந்த கிளைமேக்ஸில் வேறு லெவலு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு சீன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜித் சார் வந்து பைக்கில் வருவார்ல CBR 600ல் வீலிங்கோட, அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த BGMோட போய் கேட்கும்போது நம்ம வண்டியில் போகும்போது அந்த மாதிரி தோணும். அரசியல் வேண்டாம், அஜித் போதும், அஜித் 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 கடவுளே, 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 அஜித் அஜித் எடுத்துருவாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஓகே மேம், 15 வருஷம் கழிச்சு மங்காத்தா மீண்டும் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த வைப் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்பவே இருக்குது. இந்த வைபெல்லாம் பார்க்குறப்ப வந்து நான் 5th or 6th நினைக்கிறேன். அந்த டைமில் ஃபேமிலியோடு போனது. அந்த டைம் தெரியல பெருசாக, பட் இந்த டைம் ரொம்ப வைபாக இருக்குது. பட்டாசு மாலை கீழெல்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த ஊர் கிடையாது, எனக்கு ஊர் தூத்துக்குடி. ரோகிணி வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணி தனியாக வந்திருக்கிறேன். பட்டு இங்கே வந்தப்போ வந்து அந்தளவு எக்ஸ்பெக்டேஷனில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அட்டகாசத்துக்கெல்லாம் உள்ளக்க வெயிட் வச்சாங்க, இதில் எப்படின்னு தெரியல. உள்ளக்க வந்து என்ன ஃபன் பண்ண போகிறாங்க எப்படின்னு தெரியல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதிகம். ஆக்சுவலி நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல. பட் நான் 1:30 மணிக்கு ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். பட் காலையிலே பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். இல்லை ப்ரோ. ஓகே சார், இங்கே ரோஹினியில் வைப் எப்படி இருக்கு? மங்காத்தா அப்படின்ற இந்த படமே ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செலிப்ரேஷன் பார்த்து, எப்படி இருக்கு ப்ரோ? எங்களால் நிற்கவே முடியல ப்ரோ. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு புது படத்துக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குதா இல்லையா? இதை பார்த்தா ரீரிலீஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லவே முடியாது யாராலையுமே. ரீரிலீஸ் மாதிரியா இருக்குது? எப்போ மங்காத்தா ரிலீஸ் ஆச்சோ ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே அதே மாதிரி தான் இங்கே இருக்குது.
ஆனால் என்ன ஒன்று, இந்த வாட்டி செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மோளை வைக்க விடாமல், டிஜே வைக்க முடியாமல். அது மட்டும் இருந்துச்சுன்னா கொளுத்தி விட்டுருப்போம். ஓகே ப்ரோ, டிக்கெட் வந்து கிடைச்சிருச்சா ஈஸியா? எப்படி புக் பண்ணீங்க? ப்ரோ நம்ம வந்து தலை ஃபேன்ஸ் தான், எங்கே பிடிக்கணும்னு தெரியும், அங்கே பிடிச்சி டிக்கெட்டை பிடிச்சாச்சு. தலைக்கு தான் முன்னுரிமை, வேறு யாருக்குமே இல்லை. இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் எதிர்பார்த்தீங்களா? நம்ம ப்ரோ இதுவே கம்மி ப்ரோ, இதுவே கம்மி. இந்நேரத்துக்கு தலை போடனா எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரோடில் இந்த காருக்குலாம் உள்ளே வந்துருக்க முடியுமா? ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப கட்டுப்படுத்தி தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடில் வந்து எங்கள் தலை மாதிரி தான் நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் வந்து நாங்கள் அப்படி இருக்கிறோம். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ். என்ன பேசுறது? ஓகே, இந்த செலிப்ரேஷன் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் மங்காத்தாக்கு? ஆமாம், மங்காத்தா தான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர்லேருந்தே சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ திடீர்னு நடக்க போகுதுன்னே ஒரு மாதிரி லைக் இந்த மொமெண்ட்டில் இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஃபேவரட்டான சீன் மங்காத்தால என்னது? ஆப்வியஸாக பைக் சீன் தான் ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கறதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். எங்கேருந்து வரீங்க நீங்கள் தேட்டருக்கு? நான் வந்து பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். பெருங்கலத்தூர்லேருந்து இங்கே வந்துருக்கீங்களா? சூப்பர். அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? இங்கே இருக்க அந்த வைப் எப்படி இருக்குது? இங்கேயே வைப் செம்மையாக இருக்கு. இன்னும் தேட்டருக்குள்ளே போனோன்னே என்ன வைப் இருக்கோ அதை நினச்சாலே ஒரு மாதிரி பயங்கர மாசாக இருக்குது. சூப்பர், என்ஜாய். தேங்க்யூ. அங்கே பாருங்க அந்த போஸ்டர், ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு. போஸ்டருக்கு கேம்பா மாலை போடுறாங்க. செம டிஃப்ரெண்டா இருக்கு செலிப்ரேஷனு. கேம்பா கூல்ட்ரிங்க்ஸ்ல அப்படியே மாலையை கட்டி அஜித் சாரோட போஸ்டர்ஸ்க்கு வந்து எடுத்து அப்படியே சாத்துறாங்க. உள்ள போனாதான் தெரியும். பார்த்துட்டு வரேன் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தலைனாலே மாசம் தான் தலை. நல்லா இருக்கு. சீக்கிரம் வாங்க. வேன்ல ஏத்துற மாதிரி மூஞ்சி. ஆமா, நான் வந்து இங்க திருவள்ளூர்ல இருந்து வரேன். பார்த்தது ரோகிணில தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு காலையிலே அலார்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் என் ஆஃபீஸில். பரவாயில்ல, எல்லாரும் வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த வைப் வந்து எப்பயுமே வராது. மங்காத்தா வேற நம்ம படம் பார்ப்போம், செம்மையா இருக்கும், மாசம் இருக்கும். உள்ள போயிட்டு மாஸ் காட்டுறோம். அவர் ஒயிட் கலர் கோட் சூட்ல வந்து நடந்து வருவார். செம்ம மாசம் இருக்கும், அவ்வளோதான், பெரியதான். இப்போ உள்ள போயிட்டு யாராவது தேட்டரில் உட்காரமோ இல்லையோ, ஆனால் படத்தை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், செம்ம வைப்பாக இருக்கும். நைட்லேருந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணியாச்சு அந்த பாட்டெல்லாம் போட்டு. அதனால உள்ளே போயிட்டு படம் பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம வைப்பு செம்மையாக இருக்கும். நம்ம வேலை வந்துட்டு அஜித் சாரோ விஜய் சார் மாதிரி நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேரோட ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படி சொன்னால் நம்மளுக்கு படமே, இப்போ படம் பிடிச்சது காரணமே அவங்க 2 பேர் தான். நம்ம ஒருத்தவங்க படம் பார்க்குறோன்னா அவங்க 2 பேர் பிடிச்சனால படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களே இல்லைன்னா அது எப்படி, அது ஏற்றுக்கவே முடியாது. சூப்பர், தேங்க்ஸ், ரொம்ப சூப்பராக பேசு. பாய்.
செம ஹாப்பி தலை வரணும் தலை 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 ப்ரோ பிளாக் பஸ்டர் மங்காத்தா மீண்டும் வந்திருக்கு. என்ன ஃபீல் பண்றீங்க? ப்ரோ 2011 வந்தபோது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 2025 வரும்போது நான் வந்திருக்கு. என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் இந்த வாட்டி போன வாட்டி மிஸ் பண்ணிட்டேன் ரிலீஸ் ஆன போது. இந்த வாட்டி விடவே மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக ஒரு 50 crores நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் மங்காத்தால. ஒரு ஸ்பெஷலான ஒரு டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு மங்காத்தா மீண்டும் ரிலீஸ் ஆகிறது. ஸோ இந்த ஸ்பெஷலாக இந்த டைமில் பொங்கல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ் தான் எங்களுக்கு இப்போ தான் பொங்கலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, பொங்கல்ன்றது எல்லாரோட மைண்ட் தாட் தான். எங்கள் தலை படம் வரும்போது தான் எங்களுக்கு பொங்கலே எப்போவுமே. ஓகே, இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி அஜித் சார் பண்ணாருன்னா ஒரு ரசிகராக நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? ப்ரோ அஜித் எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது உங்கள் கெரியரை நீங்கள் பாருங்கள். உங்கள் கெரியரை பார்த்துட்டு அப்புறமா மிச்சம் நேரம் இருந்தால் என் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே அவர் என்றைக்குமே படத்தை விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுத்தாலும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. எந்த பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. சூப்பராக பேசுங்க ப்ரோ. யாரு படம் ஓடுனாலும் ஹீரோங்க நாங்கள் தான். இது எங்கள் படம் சொல்லவா வேணும்? லைக் அவங்க படத்தை பாருங்க, ஜாலியாக போங்க. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வாழுங்க. அதே மாதிரி படத்தை ஓடுங்க. ஓகே ப்ரோ, இப்போ எல்லா ஃபேன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அஜித் சார் ஃபேன்ஸுக்கு என்ன ஐடென்டிட்டி? அவரோட கொள்கை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. என்ன கொள்கை? வாழ விடு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம அவரை பின்பற்றினா நல்ல வழியில் போவோம். சூப்பர். எவ்வளவோ பேர் கிரிட்டிசிசம் பண்ணாலும் சரி, அதையும் தாண்டி அஜித் சார் அந்த மோட்டிவேட்டடாக பயங்கரமாக பேசுவார். எல்லா ரசிகருக்கும் சரி எல்லாருக்குமே அவர் மோட்டிவேட் பண்ணுவார். நல்ல வழியில் போங்க, நல்லதே இது பண்ணுங்க, படிக்கிறவங்க படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும். யாருமே எந்த ரசிகருமே சொல்கிறதில்ல. விஜய் என்னை தளபதி கூப்பிடுன்றாரு. ஆனால் தலை அது மாதிரி என்ன அந்த மாதிரி அடமொழி வச்சு கூப்பிடாத. படிக்கிறவங்க படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க நல்லா வேலைக்கு போகணும். நீ உனக்கு ஃப்ரீயாக இருந்தால் நீ படத்தை பாரு, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி யாருமே இது வரையும் சொன்னது கிடையாது எந்த ரசிகருமே. ஓகே, இப்போ ரசிகர் மன்றம் வேணாம் அப்படின்னு சொன்னவரும் அஜித் குமார் தான். இப்போ விஜய் சார் அரசியல் போயிட்டாரு. அரசியல் போனதுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் அரசியல் போனதுக்கப்புறம் இங்கே சினிமாவில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் அடிச்சுக்கிறதே வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகும். அவர் இருந்தும் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை ப்ரோ. அவர் எப்படி சொல்கிறது, அவர் படம் எங்கள் படத்தை கூட விட்டா எங்கள் படம் தான் அடிக்கும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க படம்லாம் அடிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாரிசு துணிவு விட்டாங்க, துணிவு தான் வச்சுது. வாரிசு அடிக்கவே இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் எதுவுமே விடல. இப்போ மங்காத்தா கூட அவங்க ஜனநாயகம் விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். அது எங்களது ரீரிலீஸ் தான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு புது படமாகவே இருந்தாலும் அச்சிருக்க வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ப்ரோ சொல்லு ப்ரோ. ஓகே, பயங்கர எனர்ஜிலாம் அப்படியே இப்போதான் செட்டில் எல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ப்ரோ நான் 10:30 மணி ஷோ. 10:30 மணி ஷோ. ஆமாம் ப்ரோ. இப்போ விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அஜித் சார் இவர் மட்டும் தான் இப்போ நம்ம கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ விஜய் சார் ஃபேன்ஸாக அஜித் சார் ஃபேன்ஸாக மாறிடுவாங்களா? என்ன சொல்கிறீங்க ப்ரோ? விஜய் சார் ஃபேன்ஸ் கூட அஜித் ஃபேன்ஸாக மாறலாம். ஆனால் அஜித் ஃபேன்ஸ் யாருமே விஜய் ஃபேன்ஸாக மாற முடியாதுன்றது தான் உண்மை ப்ரோ. நாங்கள் படத்துக்காக ரசிகன், டான்ஸுக்காக அவரை பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. அஜித் குமார்ன்ற ஒரு பேர் இருக்குதுல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குது. தன்னம்பிக்கை, தன்னடக்கம், விடாமுயற்சி, புரியுதுங்களா? இந்த மாதிரி அவர் கேரக்டர் வைஸாக தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்துக்கு மட்டும் இந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் இல்லாமல் அவர் போன ரேசிங்க்குமே ரசிகர்கள் போய் சேர்றானுங்க. எதுக்கு போகிறாங்கன்னா அவர் மேலே இருக்கிற ஒரு ரேஸ், அந்த ரேஸ் அவர் வளர்த்து விடுறாரு. அது நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். அது இல்லாமல் நடிகர் அஜித் குமாராக இருந்தவர் இப்போ பத்மபூஷன் அஜித் குமாராக மாறி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ரேஸு, அவருடைய தன்னடக்கம், அவருடைய விடாமுயற்சி, இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். அதனால் நாங்கள் அஜித்தை விட்டும் கொடுக்க மாட்டோம். போட்டிக்கு யார் வந்தாலும் சும்மாவும் விட மாட்டோம். ஓகே, அவருடைய ரசிகராக அவருடைய கொள்கைகளை நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க?
ப்ரோ ஒன்று தன்னடக்கம், இன்னொன்று விடாமுயற்சி. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேமிலியை தான் பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு தான் தலைப்படமாக இருந்தாலுமே காலைல எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். எல்லாருமே அப்படி தான். அஜித் ஃபேன்ஸாக இருக்கிறக்கிட்ட மெயினாக இருக்கிற ஒரே இதுவே அதுதான். செலிப்ரேஷன் வந்து வெறித்தனமாக இது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ரோஹினியில் பார்த்து. இப்போ இந்த செலிப்ரேஷனே கம்மின்னு சொல்கிறாங்க, இது எப்படி நீங்கள்? ஆமாம் ப்ரோ, கம்பல்சரி இது கம்மி தான். ஏன்னா ஒரு புது படத்துக்கு இந்த அளவுக்கு இருக்காது. சில படங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஹீரோஸை தவிர்த்து இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் இருக்காது. ரீரிலீஸுக்கு அஜித்தோட படத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விடிச்சிருக்காங்க காவல்துறையும் சரி எல்லாருமே. ஏன்னா டிஜே மோளம் எதுவுமே கிடையாது இந்த வாட்டி. இதுக்கெல்லாம் சுய கட்டுப்பாடெலாம் விரித்து இது பண்ணியிருக்கனால தான் இந்த வாட்டி செலிப்ரேஷன் ரொம்ப கம்மி. ஆனாலும் மக்களோட மனசில் செலிப்ரேஷன் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. காரணம் அஜித் குமார்ன்ற ஒரு பேர்னால. சரி, என்னைக்காவது ஒரு நாள் வந்து அஜித் சார் விஜய் சார் அவங்க கரியரில் ஒன்றா நடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, ஏன் இல்லை. தலை தான், தலைக்கு நிகர் தலை மட்டும்தான். வேறு யார் கூட நடித்தாலும் அது ஒரு படமாக போவோங்க, அணி நிகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. இப்போ வந்துட்டு 15 வருஷம் கழிச்சு எங்களுக்கு திருவிழா ப்ரோ. இப்போ தான் பொங்கலுக்கு அப்புறம் இதுதான் ப்ரோ. பொங்கல்னா பொங்கல் 23ஆம் எங்களுக்கு பொங்கல் பிளாஸ்ட் ஆகிடும் ப்ரோ. ஜனநாயகனே சரி, பராசரி சரி, அதில் பொங்கல் இல்லை ப்ரோ. இதுதான் ப்ரோ பொங்கல். எந்த படத்துல இருந்து அஜித் சார் பேனா? நான் வந்துட்டு எந்த படம்னா இது ப்ரோ, எந்த படம்னே தெரியல ப்ரோ. ஆனால் அஜித் ஃபேன் ப்ரோ. எங்கள் அப்பா அதில் எங்கள் அப்பா நான் அஜித் ஃபேன் ஆனால் ப்ரோ. மற்ற ஹீரோ கிட்ட இல்லாதது அஜித் சார்ட்ட என்ன இருக்கு அதிகமாக? வாழ விடு, அவ்வளோதான் ப்ரோ. தலைவர் நீ வாழு, ஆனால் வாழ விடு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நீ வாழ விடு ப்ரோ. ஒன்றும் முடியாது, அவ்வளோதான் ப்ரோ. அத்த மங்காத்தால திருப்பி ஒரு மட்டாச்சு. மங்காத்தால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னது? மங்காத்தில் புரிஞ்சிச்சுன்னா அந்த வீலிங் அடிப்பாங்க கார்லேருந்து வராது ப்ரோ. அந்த யுவன் சங்கர் பிஜிஎம்லாம் வேறு லெவலு ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ, ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. யுவன் சங்கர் பிஜிஎம்லாம் அந்த டன் பிஜிஎம் வரும் பாருங்க, அதுலலாம் அது வீலிங் அடிப்பாரு பாருங்க. இப்போ யுவன் சார் வந்து ஒரு மேடையில் வந்து அந்த டைமில் மங்காத்தா பிஜிஎம் போட்டதுக்கு வந்து எந்த ஒரு பாராட்டுமே கொடுக்கல, அதுக்கான அவார்ட்லாம் கொடுக்கலன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யுவனுடைய பிஜிஎம் இந்த படத்தில்? யாரு படம் ஓடினாலும் அஜித் படம் தான் ப்ரோ ஓணும். ஆனால் யுவன் சங்கர் பிஜிஎம்லாம் ரொம்ப ஒர்த்து ப்ரோ. இருக்கிறதுல யுவன் சங்கர் பிஜிஎம் ஒர்த்து. அதுக்கப்புறம் அனிருத் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. மங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் நடிச்சிருப்பாரு கூட, அர்ஜுன் சார். ஸோ அதுக்கு மேலே வந்து விஜய் சார் அஜித் சார் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? விஜய் சார் நடிச்சிருந்தானா டேட்டரே 2 ஆகிட்டு இருக்கும் ப்ரோ. அது சொல்லக்கூடாது. இப்போ டேட்டர் வர சொல்லுவானுங்க, டேட்டரே 2 ஆகிட்டு இருக்கும் ப்ரோ. தலை ஃபேன்ஸும் சரி, தளபதி ஃபேன்ஸும் சரி, பயங்கர இது பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ப்ரோ டேட்டரு. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, அதாவது தளபதி ஃபேன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்ன? தளபதி ஃபேன்ஸ் வந்துட்டு எனக்கு விஜய் ஃபேன் ஓட்டு போடான்றானுங்க. ஸோ ஓட்டு போடலான்னு இல்லை, அதுக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் வந்தாலே ஒன்றுமே பண்ண முடியாது. தெரிய படம் வந்துச்சு, இதை போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அஜித் தான் ப்ரோ எப்பவுமே. பயங்கர ஆரவாரத்தோட செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலை ரசிகர்கள் எல்லாம் வந்து படம் பார்க்க உள்ளே போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பவர், அந்த வைப் எல்லாமே வந்து பார்த்து இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு அட்மாஸ்பியர், புது படம் ரிலீஸ் ஆகியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு மாசாவும் அதை என்ன சொல்கிறது வெறித்தனமாக வந்து கட்டுறாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த பால் அபிஷேகமாக இருக்கட்டும், கேம்பா அபிஷேகமாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சின்ன வருத்தம்னா இந்த வெடியெலாம் வச்சு டிடிஎல்லாம் போட்டிருந்தா இன்னும் வந்து பயங்கரமாக அள்ளியிருக்கும். எல்லா இடத்துலேருந்து ரோஹினிக்கு வந்து நான் வந்து தலைப்படத்தை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இன்ட்ரோ சீனு, இன்டர்வல் சீனு, கிளைமேக்ஸு வெறித்தனமாக இருந்திருக்கும். வந்தோடனே அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத சுட சுட வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, பொங்கலுக்கு அஜித் சாரோடைய மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகிறது வந்து பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்குலாம் வந்து இந்த வாரம் தான் பொங்கல், இன்னைக்கு தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் செலிப்ரேஷன் பாருங்கள், ரோஹினியில் பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செலிப்ரேஷன் பார்த்து. அஜித் சார் படத்துக்கு அதுவும் மங்காத்தா வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் அந்த டைமில் கலாநிதி பாரனுடைய ப்ரொடக்ஷனில் வந்த படம் வெங்கட் பிரபு கேம். அந்த கிளைமேக்ஸில் வேறு லெவலு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு சீன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜித் சார் வந்து பைக்கில் வருவார்ல CBR 600ல் வீலிங்கோட, அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கிட்டு வாங்கடா, ஏன்டா தனியாக போய் ஒளியுறீங்க?
உலகத்துல எத்தனை ஆத்தா இருந்தாலும் சரி, மொத்த ஆத்தாவுக்கும் ஒரே ஆத்தா எங்க மங்காத்தாங்க. மங்காத்தா 12 வருஷம் கழிச்சு என் தலை வந்திருக்குது. என்ன 12டா 12 வருஷம் கழிச்சு என் தலை வந்திருக்குது. இன்னைக்கு 400 தியேட்டர்ல படம் ரிலீஸுங்க. 400 தியேட்டர்ல ரிலீஸு. நானே கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா பணத்தை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு ஒரு கண்டென்ட் வந்துச்சுன்னா எனக்கு மங்காத்தா தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி மங்காத்தா செஞ்சு விட்ட படத்தில் நம்ம தலை நான் 67 படத்தில் மங்காத்தா தான்றத நான் பெருமையாக சொல்கிறேன். மங்காத்தா மங்காத்தா உங்காத்தா இல்லடா எங்காத்தா இல்ல மங்காத்தா. அது திரும்ப நீங்க பாக்குற சீன் என்ன சீன்? அந்த 500 கோடி அடிக்கிறதுக்கு பிளான் போடுவாங்கல்ல, அதுல கார்ல போற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இன்னைக்கு பணத்தை மாத்திவிட்டாங்க, அது மட்டும் தான் குறை. ஏன்னா செல்லாத பணத்தை வச்சுட்டு உக்காந்துருக்கிற மாதிரி யாருக்கு என்ன தெரியும்? பணத்தை கெட்டவன்ட்ட இருந்து, அதாவது கெட்டவன்ட்ட இருந்து ஒரு நல்லவன் பணத்தை எடுத்தான்னா என்னென்ன பிளான் பண்ணுவாங்க, கண்டெய்னர் மாத்துறதுல இருந்து எல்லாத்தையுமே மொத்தமா இன்னைக்கு பண்ற அரசியல்வாதி பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் எங்க தலை 12 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி காட்டிட்டாரு. சூப்பர் கட் பண்ணி